Hello friends, welcome back to Play Tamil Dub. So, இப்போ நம்ம Jio Cinema ஆப்லயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நம்ம ஹாலிவுட் அண்ட் கொரியன் மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. சில மெயினான மூவிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன்ஹைமர், நம்ம சூப்பர் மேரியோ ப்ரோஸ், வோன்கா, ஃபால் கைஸ்லாம். ஸோ இந்த மூவிஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு தவிர்த்து இன்னும் சில மூவிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாகவும் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம த கோஸ்ட் ஸ்டேஷன் சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. IMDb 4.7 ரேட்டிங் தந்துக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லர் அண்ட் கொஞ்சம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆன ஒரு மூவியே தெரியுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஸோ மெயின் ஆக்ட்ரஸ் அவங்க சில மர்டர்ஸ்லாம் நடந்திருக்கு, மிஸ்டீரியஸாக சில பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போவாங்க. அண்ட் அங்கே தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனே நிறைய பேய்களாக இருக்கும். ஸோ கடைசியில் இப்போ அவங்களே அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அந்த மாதிரியான சிச்சுவேஷன் மாறிடும். ஆனால் கொஞ்சம் நல்லா டார்க்கர் டோனோடு எடுத்திருப்பாங்க. கொரியன் மூவிஸ்னாலே அவங்களோட ஹாரர் சைட்லாம் கொஞ்சம் ரொம்பவே க்ரீப்பியாக எடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம தி வைல்டுன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி. IMDb 5.6 அண்ட் இது ஒரு அகைன் நம்ம கொரியன் மூவி தான். பட் இது கொஞ்சம் க்ரைம் த்ரில்லரான ஸ்டோரியை கவர் பண்ணியிருப்பாங்க. மெயின் ஹீரோ பாக்ஸராக இருப்பார். பட் அவர் அவர் ஆப்போனண்ட்டை சாவச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்லேயே அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே திருப்பியும் ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கை வாழலாம் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் அதுக்குள்ளேயே இன்னொரு செம்ம பெரிய ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிப்பார். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒரு போலீஸு அண்ட் அதுலேயே அப்படியே மிக்சராக போயிட்டுருக்கும். அண்ட் இந்த வாட்டி திருப்பியும் ஃப்ரெஷ்ஷான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரா இல்லையா அது நீங்கள் இந்த க்ரைம் உலகத்துலேருந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு டார்க்கர் டோனோட நல்லபடியாக எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம ஆர்வி ரெசரெக்டட் விக்டம்னு சொல்லிட்டு 2017 ரிலீஸ் ஆன மூவி. IMDb 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது கொஞ்சம் ஃபேண்டசி கான்செப்ட். பட் அகெயின் கொரியன் மிஸ்ட்ரி கேட்டகரியான மூவி. மெயின் ஹீரோ அவங்க அம்மா ஒருத்தன் சாவஸ்டன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேஸில் செம்மையாக டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. பட் இப்போ திருப்பி உயிரோடு வந்துடுவாங்க. அது எப்படி உயிரோடு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க் க்ரியேட் ஆகும். அண்ட் கடைசியில் நீ தான் இது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே ஒரு சிச்சுவேஷனாக மாட்டிப்பார். ஸோ அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, கொஞ்சம் கோர்ட் ரூம் அண்ட் ஒரு மிஸ்ட்ரி சால்விங் பேஸ்டான ஒரு மூவி. ஸோ டெஃபினட்டாக இது கூட நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். கொரியன் மூவி தான், ஆனால் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம கம் பேக் ஹோம்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன மூவி. IMDb 5.8 அண்ட் மெயினாக நம்ம டானியன் தான் உள்ள நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இது சைனீஸ் மூவி. ஆனால் நல்ல ஒரு அட்வென்ச்சரஸாகவும் கொஞ்சம் சர்வைவலான ஒரு கான்செப்டோட அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. மெயின் நம்ம ஹீரோட சின்ன பையன் திடீர்னு காணாமல் போயிடுவான். அண்ட் அவனை எப்படியாச்சும் தேடுறது தான் படத்தோட கோர் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன பையன் சர்வைவ் பண்ணுறதே ஒரு இம்பாசிபிள் ஆன விஷயம். பட் ஆஸ் ஏ பேரண்ட்ஸாக அதை அவங்க ரொம்பவே அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், ஃபீல் ஆகும். அண்ட் பரவாயில்ல என்ன இருந்தாலும் என் பையனை நான் தேடுவேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ரெஸ்கியூ மிஷினில் போகிறாங்க. ஸோ அதில் சக்ஸஸ் ஆகிறாங்களா இல்லையா நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் மூவி கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்திருக்கு. அந்த பேரண்டல் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம அபிகேல்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி தான். IMDb 6.3 அண்ட் இந்த படத்தை இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம ஹாரரோட ஒரு வேம்பயர் கேட்டகிரியான மூவின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். படத்தோட கோர் கான்செப்ட் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலிக்கிட்ட இந்த பணத்தை வாங்கலான்னு ஒரு பிளானிங்கோடு இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கினாங்க. ஸோ இப்போது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவியை பார்த்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அந்த சின்ன பொண்ணு தான் ஒரு ப்ரூட்டலான ஒரு கில்லரு. ஸோ இப்போ அது நெக்ஸ்ட் என்ன நடக்குது அதெல்லாம் அப்படியே மூவியை பாருங்கள். கடைசியில் யார் சர்வைவ் பண்ணுறா அந்த மாதிரியான சிச்சுவேஷன் மாறிடும். ஆனால் கொஞ்சம் ரத்தம் தெரிகிற மாதிரியான விஷுவல்ஸை போட்டிருக்காங்க. நல்ல த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்க மூவிஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் சில மெயினான ரொம்ப டாப் மோஸ்டான மூவி பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன்ஹைமர், சூப்பர் மேரியோ ப்ரோஸ், வோன்கா அண்ட் நம்ம ஃபால் கை இதெல்லாம் ஆல்ரெடி தமிழ் டப்டோடையும் ஜியோ சினிமா ஆப்பில் இருக்குது. அண்டு மேக்ஸிமம் நானும் நிறைய தடவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் சில மூவிஸ்லாம் இருக்குது. அதான் தனியாகவே இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். பை தி இதில் எத்தனை மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அது எல்லாத்தையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.